ஸ்டாலின் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரின் கூர்மையான கேள்விகளை எதிர்கொள்ள திராணியற்று கேள்வி நேரத்தையே கோழைத்தனமாக ரத்து செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு அது குறித்து மக்களிடமும் எதிர்க்கட்சி தலைவரிடமும் பதில் சொல்ல முடியாமல் கோழைத்தனமாக ஓடி ஒழிந்து வருகிறது. மக்களை நேரில் சந்திக்க திராணி இல்லாத முதல்வர் தனியாக அமர்ந்து பேசி வீடியோ வெளியிட்டு உத்தமர் போல பேசி விளம்பரப்படுத்தி வருகிறார். ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி தனியாக அமர்ந்து பேச முடியாதே. மக்களுக்கான மன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிக்கிறது எதிர்க்கட்சி தலைவரின் குரல். அதை எதிர்கொள்ள முடியாமல் நேரலையை துண்டிப்பது, மைக்கை அணைப்பது உள்ளிட்ட அராஜக செயல்களில் ஈடுபட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. சொன்னீங்களே செய்தீர்களான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பது மக்களிடம் சென்றுவிடக்கூடாது என்பதில் மும்மரமாக இருக்கும் திமுக இன்னும் ஒரு படி மேலே போய் கோழைத்தனமாக கேள்வி நேரத்தையே ரத்து செய்துள்ளது. மக்களின் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய சட்டமன்றத்தை கட்சி அலுவலகமாக பொதுக்கூட்ட மேடையாக நினைத்து பெருமை பேசி நேரத்தை வீணடித்து வருகிறது ஸ்டாலின் அரசு. அதை நெறிப்படுத்த வேண்டிய சபாநாயகரோ அவ்வப்போது அவரே அமைச்சராக மாறி பதில் கூறி வருகிறார். மக்களை ஏமாற்றிய வாக்குறுதிகள் குறித்தும் மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் பதிலளிக்க திறனற்று அதிகார மமதையில் ஜனநாயகத்தை அவமதித்து எதிர்க்கட்சியின் குரலை நசுக்கும் திமுகவின் இந்த அநாகரிக செயல் தமிழக மக்களின் நம்பிக்கையை குழி தோண்டி புதைப்பதாகவே உள்ளது. இத்தகைய வெட்கக்கேடான நடவடிக்கைகளால் இந்த அரசு வரலாற்றில் அவமானத்தின் கரையாகவே பதிவாகிறது. எதிர்க்கட்சி தலைவரின் ஆவேச கேள்விகளை எதிர்கொள்ள நெஞ்சுரம் இன்றி கேள்வி நேரத்தை பயத்தில் ரத்து செய்வது ஸ்டாலின் அரசின் தோல்வி, பயம், பீதியை வெளிப்படுத்துவதாகவே பார்க்கப்படுகிறது.